श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती अस्मद्गुरुभ्यो நமः. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 25வது நாள் இன்றைய நாள் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப ரொம்ப அழகான பாசுரம். 5வது காட்சியினுடைய கடைசி பாசுரமாக அமைய பெற்றிருக்கு. இதுவரைக்கும் 5 காட்சிகள் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த 21லிருந்து 25வது பாசுரங்கள் 5வது காட்சிகளாக அமைக்க பெற்றிருக்கு. 21வது பாசுரம் படுக்கையிலிருந்து எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை பிரார்த்திக்கும் பாசுரமாக இருந்தது. 22வது பாசுரம் கண் திறந்து கட்டாட்சிக்க பிரார்த்தனை. 23வது சிங்கநடை போட்டு வந்து அமர சொல்லி பிரார்த்தனை. 24வது பல்லாண்டு பாடின ஒரு பேர் மகிழ்ச்சி. 25வது பாசுரம் இப்ப என்ன வேணும்னு கிருஷ்ணன் மறுபடியும் கேட்க இப்ப சொல்ல மாட்டோம், நாங்க இதை 6வது காட்சியில தான் நாங்க சொல்ல போறோம். ஆனா இப்போ சில விஷயங்களை, அதுவும் ரொம்ப 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 சிறப்பான விஷயங்களை நினைவு கூறும்படி நாங்க இந்த பாசுரத்தை உனக்காக பாட போகிறோம். நினைவில் கொண்டு இதை நீ நன்றாக கேள் கண்ணா, நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லி அமைய பெற்றிருக்கக்கூடிய பாசுரமாக இருக்கு. எப்படி ஆரம்பிக்கிறா? ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு இந்த அவதார ரகசியத்தை சொல்ல வந்த பாசுரமாக இருக்கு. பெருமாள் ஒப்பற்ற ஒருத்திக்கு, அதாவது தேவகி தேவிக்கு மகனாக பிறந்து ஓரிரவில், அதுவும் ஒரு ஒப்பற்ற இரவு, அந்த இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர யசோதா தேவிக்கு மகனாக வளர்ந்து அதே இரவில் இடம்பெயர்ந்து ஒப்பற்ற தேவியான யசோதாவிற்கு மகனாக வளர்ந்து தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த, இதை பொறுக்க ஒண்ணாதபடி இருந்த கம்சன் கண்ணனுக்கு தீங்கை விளைவித்தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கான். ஆனா இதன் மூலியமாக அவன் தனக்கு தானே தீங்கை விளைவித்து கொண்டதுதான் நம்ம அறிய போகிறோம். கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில், அவனுடைய எண்ணத்தை பாழாக்கும்படி வீண் போகும்படி கம்சனின் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, அப்படியே புளிய கரைச்சுதான் கண்ணனுக்கு. எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான் கண்ணன் தேடி 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 அப்படியே வயிற்றுல நெருப்ப கட்டின்ட்டு உட்கார்ந்து இருந்தானா. உன்னை அறுத்தித்து வந்தோம், இப்பேற்பட்ட ஒரு அவதார பெருமையை உடையவன் நீ, இப்பேற்பட்ட பெருமையை உடையவனே, உன்னை பிரார்த்தித்து வந்தோம். அரித்தித்து வந்தோம் என்றால் பிரார்த்தித்து வந்தோம். பறை தருதி ஆகில், அந்த பறையை வேண்டி உன்னிடம் நாங்கள் வந்துள்ளோம். திருத்தக்க செல்வமும், அதாவது மகாலட்சுமி விரும்பக்கூடிய உன் செல்வத்தையும் சேவகமும் வீர தீர பராக்கிரமத்தை யாம் பாடி, பாடிக்கொண்டே இருக்கணும். பெருமாளினுடைய அந்த சேஷ்டிதங்கள் அனைத்தையுமே பாடி வருத்தமும் தீர்ந்து, மனசுல எந்தவித வருத்தமும் கிடையாது, மகிழ்ச்சியோடு வந்திருக்கோம் கண்ணா. உன்னை பற்றி நன்றாக பாடி அந்த பறையை பெறுவதற்காக வந்துள்ளோம். உன்னுடைய அவதாரத்தை நினைத்து பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு குதூகலமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அவதார பெருமையை உடையவனே அப்படின்னு சொல்லி அமையக்கூடிய வகையில் இந்த பாசுரம் அமைய பெற்றிருக்கு. இதுதான் இந்த பாசுரத்தினுடைய பதவுரையாக அமைய பெற்றிருக்கு. இதுல நாம எடுத்து அனுபவிக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப அழகான விஷயம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, பெருமாள் எதற்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்தான் அப்படிங்கறத பஞ்சஸ்தவத்தில் நம் ஆழ்வான் இதே விஷயத்தை அனுபவிச்சிருக்கார். எதற்காக வளர்ந்தான் அப்படிங்கிற விஷயத்தை, இதற்கான பதில் அந்த ஸ்லோகத்தில் நாம் அனுபவிக்க முடியும். இன்னொரு ஸ்லோகமானது பெருமாளினுடைய அனைத்து அவதாரங்களின் நோக்கம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம 2 ஸ்தவங்களை கொண்டு அனுபவிக்க போறோம். முதலில் சுந்தரபாகு ஸ்தவத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒளிந்து வளர்வதற்கான காரணம் என்ன, இந்த ஸ்லோகத்தில் இது கூறப்பட்டிருக்கு. 107வது ஸ்லோகம். हे सुन्दरैकतर जन्मनि कृष्ण भावे द्वे मातरौ च पितरौ च कुले अपि द्वे एकक्षणात् अनुगृहीतवतः फलं ते नीलाकुलेन सदृशी किल रुक्मिणी च. பெருமாள் தேவகி நந்தன், யசோதா நந்தன், வசுதேவ நந்தன், நந்தநந்தன் அப்படின்னு
தக்கவாறு ஆயர் குலத்திலும் சரி எது குலத்திலும் சரி பெற்றோர்கள் என்பது நந்தகோபன் யசோதா என்பதும் தேவகி வசுதேவர் என்பதும் ரொம்ப அழகாக அமைய பெற்று, அது மட்டுமின்றி ஆயனாக ஆயர்மங்கை வேயத்தோள் விரும்பினான் பெருமாள் என்று அந்த 2 குலங்களுக்கும் ஏற்றவாறு தகுந்த மனைவியரை அடைவதற்காகவே ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்தான். அதுதான் உன்னுடைய நோக்கமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகாக ஆழ்வான் கேட்டிருக்கார். என்னங்கிறத அனுபவிப்போம். ஹே சுந்தரைக்க தர ஜன்மணி கிருஷ்ணபாவே, இப்படி ஔதாரிய குணத்தில் தலை ஓங்கி இருக்கக்கூடிய பெருமைக்குரியவனே, சுந்தர தோளுடையானே. இங்க சுந்தர தோளுடையானே முன்னொரு காலத்தில் கிருஷ்ணனாக அவதரித்தான். அந்த அவதாரத்தின் போது அவனுடைய ஔதாரிய குணமானது பறக்க பேசப்பட்டது. ஹே சுந்தரைக்க தர ஜன்மணி கிருஷ்ணபாவே, அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணாவதாரத்தில் துவே மாதரௌச்ச, 2 மாதரௌச்ச பிதரௌச்ச, 2 தகப்பன்மார்களையும் 2 தாய்மார்களையும் குலே அபித்வே, அந்தந்த குலத்திற்கு அந்தந்த தகப்பன் தாய்மார்களை அழகாக தேர்ந்தெடுத்தாய், நீ தேர்ந்தெடுத்தாய். இது ஒரு அதி ஆச்சரியமான விஷயம் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது. அதுதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்வதற்கான முதல் காரணம் இது. 2 தகப்பன்மார்களை தேர்ந்தெடுத்ததன் உத்தேசம் என்னன்னு அடுத்ததுல கேட்கிறார் மறுபடியும். ஏகக்ஷணா தனு கிரஹீதவத பலம் தே நீலா குலேன சதுர்ஷி கில ருக்மிணீச்ச. அதாவது பெருமாள் ஆயர் குலமாக இருக்கட்டும் சத்திரிய குலமாக இருக்கட்டும், இந்த கோபால குலத்திற்கு தகுதியான நப்பின்னையையும் சத்திரிய குலத்திற்கு தகுதியான ருக்மிணி பிராட்டியையும் மணப்பதற்காகத்தான் சுந்தர தோளுடையான் அன்று ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒளிந்து வளர்ந்தானா, ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்தானா. அதுதான் அனுகிரகீதவத பலம் தே நீலாகுலேன, கோபால குலத்திற்கான சதுர்ஷி, அப்புறம் கில ருக்மிணீச்ச, சத்திரிய குலத்திற்கான ருக்மிணியை மணப்பதற்காகத்தான் இந்த லீலையா கண்ணா அப்படின்னு அதி ஆச்சரியமாக கேள்வி கேட்கிறார். நம்மளுடைய திருப்பாவை பாசுரம் 25வது பாசுரத்திற்கான பதில் ஆழ்வான் கூறுவது 2 பிராட்டிமார்களை மணப்பதற்காகத்தான் இந்த லீலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அடுத்தபடியாக நம்ம வரதராஜ ஸ்தவத்தை கொண்டு நம்ம அனுபவிக்க போறோம். இதில் 64வது ஸ்லோகத்தை கொண்டு அனுபவிக்கலாம். அநாப்தம் ஹ்யாப்தவ்யம் ந தவ கில கிஞ்சித் வரததே ஜகஜ்ஜன்மஸ்தேம பிரளய விதயோ தீவிலசிதம் ததாபிக்ஷோ தீயசுர நரகுலேஸ்வாஸ்ரித ஜனான் சமாஷ்லேஷ்டும் பேஷ்டும் தத சுக கிருதாம் சாவதரசி. பெருமாள் எதற்காக அவதரிக்கிறான் அப்படிங்கிற ரொம்ப அழகான விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அடையாத விஷயத்தை அடைவதற்காகத்தான் பெருமாள் அவதரிக்கிறானா அப்படின்னு சொன்னா தப்பாயிடுமே. ஏன்னா பெருமாளை அவாப்த சமஸ்த காமன் என்று நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எப்படி அடையாததை அடைவதற்காக பெருமாள் அவதரிக்க முடியும்? அவனிடம் இல்லாத விஷயம் என்ன? இல்லாட்டி அவனிடம் இல்லாதது எப்படி இன்னொன்னு உருவாக்க முடியும் அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ புதுசா ஒரு அவதாரம் எடுத்து நிறைவேற்றி கொள்ள வேண்டிய அவசியம் பெருமாளுக்கு என்னைக்குமே கிடையாது. இன்னின்ன யோனியுமாம் பிறப்பது எதற்காக? சோதிய சுரநர குலேஷு தேவ மனுஷ்ய திரியக் ஸ்தாவர இப்படின்னு பல 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 ஜாதிகளில் எம்பிரான் அவதரிப்பது எதற்காக? அதற்கான பதில்தான் இந்த ஸ்லோகம். அநாப்தம் ஹ்யாப்தவ்யம். அநாப்தம் என்றால் முன் அடையாதது, ஹ்யாப்தவ்யம் என்றால் புதுசா அடைய வேண்டியது. நதவ கில கிஞ்சித் வரததே, வரதனுக்கு இனிமே ஒன்னு புதுசா அடையணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. அடையாமல் இருக்கக்கூடிய விஷயம்னு எதுவுமே கிடையாது. வரதனே அப்படின்னு முதல் வரியில ஆரம்பிச்சு ஜகஜ்ஜன்மஸ்தேம பிரளய விதையோ தீவிலசிதம், இந்த ஜகத்தை உண்டாக்கி அதை நிலையாக இருக்க செய்து அப்புறம் அதை பிரளயத்தில் அழிய செய்து அப்புறம் மறுபடியும் தன்னுடைய குக்ஷிக்குள் வைத்து பராமரித்து மறுபடியும் சிருஷ்டியை உருவாக்கி இப்படி ஜகஜ்ஜன்மஸ்தேம பிரளய விதையோ தீவிலசிதம் என்றால் பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தாலே செய்து முடிக்கிறார். அப்புறம் இருந்தும் எதற்காக அவதாரம் இன்னும் சொல்ல போறார் இனிமேதான். ததாபிக்ஷோதிய சுரநர குலேஸ்வாஸ்ரித ஜனான், இருப்பினும் எதற்காக அவதரிக்கிறான் பெருமாள் அப்படின்னா, பெருமாளை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த சரணாகதர்கள் இருக்காள் பாருங்களேன், அவள் அந்த விட்டு பிரிஞ்சிருக்கிறதே கொடுமை அவளுக்கு. இருப்பினும் அந்த பிரியல் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சரணாகதர்களுக்கு ஒரு தீங்கை இழைக்கக்கூடிய கொடியவர்கள் இருக்கா பாருங்கோ,
சாதுக்களை ரட்சிப்பதற்காகத்தான் பெருமாள் அவதரிக்கிறான். அந்த கொடியவர்களை அழிப்பதற்காக பெருமாள் அவதரிக்கிறான். எங்கெங்க பிறக்கிறான்? சுரநர குலேஷ்வாஸ்ருத ஜனான், தேவ மனுஷ அப்படின்னு சொல்லக்கூடிய பல 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 விதமாக பெருமாள் ஜனான் அவதரித்து சமாஷ்லேஷ்டும் பேஷ்டும் தத இப்படி இந்த கூட்டத்திற்கு நடுவே பிறந்து சுககிருத்தாம் அவதரித்து அனைவரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அருள்வதற்காகத்தான் சாவதரசி பெருமாள் இதை பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ பெருமாளினுடைய ஒவ்வொரு அவதார ரகசியமும் எதற்கு என்றால் சாதுக்களை ரட்சிப்பதற்காகத்தான். தான் அடைய வேண்டியது என்பதும் ஒன்றும் கிடையாது, அடைய போவது புதுசாக அடைய போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் எதுவும் கிடையாது. ஏன்னா அவன் அவாப்த சமஸ்த காமனாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்போ தன்னுடைய சரணாகதர்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாளோ, தன்னுடைய அடியவர்களை யாரெல்லாம் தீங்கு இழைக்கிறார்களோ அந்த கொடியவர்களை அழிப்பதற்காகத்தான் பெருமாளினுடைய ஒவ்வொரு அவதாரமும் மையமாக அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறது தான் இந்த வரதராஜ ஸ்லவத்தினுடைய 64வது ஸ்லோகம். ஆக இன்றைக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு சொல்லி கிருஷ்ணனுக்கே தன்னுடைய அவதார ரகசியத்தை ஞாபகப்படுத்தினா நம் நாச்சியார். அடுத்தபடியாக நம் சுந்தரபாகு ஸ்தவத்தில் ஆழ்வான் எதற்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்த கண்ணா, அந்த அனுபவம் அந்த ரகசியம் எங்களுக்கு நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி அதற்கான விடையை சொன்னார் சுந்தரபாகு ஸ்தவத்துல. வரதராஜ ஸ்தவத்தில் அனைத்து அவதாரங்களின் நோக்கம் என்ன, பெருமாள் எதற்காக அவதரிக்கிறார் அப்படிங்கிறதை ரொம்ப 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 அழகாக 2 ஸ்தவங்களையும் அந்த பாசுரத்தையும் கொண்டு நாம் இன்னைக்கு அனுபவிச்சோம். நாளைக்கு திருப்பாவையினுடைய 26வது பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.